மதுரை கள்ளழகர் கோயில் ஆடிப்பெருந்திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற வெண்ணெய் முட்டும் கோஷத்துடன் தரிசனம் செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர் ராஜ்குமார் தரும் கூடுதல் விவரங்களை தற்போது காணலாம். மதுரை கள்ளழகர் திருக்கோவிலானது ஆடி பெருந்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. சிகர நிகழ்ச்சியாக இன்று திருத்தேரோட்டமானது பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ஆடி அசைந்து வரக்கூடிய அந்த தேரு அழகினையும் காண முடிகிறது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா விண்ணை முழக்க கோஷங்கள் எழுப்பி அந்த தேரை இழுத்து வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தில் அழகர்மலை அடிவாரத்தில் திருமாலின் ஜோலை தென் திருப்பதி என்று புகழப்படும் 108 வைணவ தலங்களில் ஒன்றாக இந்த கள்ளழகர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் நடக்கூடிய திருவிழாக்கள்ல ஆடி பெருந்திருவிழா மிகவும் சிறப்புடையது. இந்த விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். கொடியேற்றம் முதல் தினமும் அன்னம், திம்மம், அனுமார், கருடன் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்திருந்து வீதி உலாவும் வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சிகர நிகழ்ச்சியாக இன்று தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. தேர் அலங்கரிக்கப்பட்ட தேர் தயார் நிலையில் இருந்த நிலையில காலை 6:45 மணிக்கு தேரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ பெருமாள் திருத்தேரில எழுந்தருளினார். தொடர்ந்து திருத்தேர் வடம் பிடித்து இழுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. இதில் அழகர் கோவில் அருகில் உள்ள மேலூர், சத்திரப்பட்டி, அப்பன் திருப்பதி, கல்லந்திரி என அழகர் கோவிலை சுற்றியுள்ள ஊர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். தேர் அந்த நிலையிலிருந்து தேர் கிளம்பும் போது கோவிந்தா கோவிந்தா என்ன விண்ணை முழக்க அவர்கள் கோஷங்கள் எழுப்பி அவர்கள் தேரை இழுத்து வருகிறார்கள். இரவு பூப்பல்லாக்கும் நடைபெற இருக்கிறது. 22ஆம் தேதி திங்கள் மாலை புஷ்ப சப்பரமும், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உற்சவ சாந்தியுடன் திருவிழா நிறைவு பெற இருக்கிறது.